வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருவண்ணாமலையில் 11ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்ற இடத்தில் சிறுமியிடம் அத்துமீறியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த பிரம்மதேசம் கிராமத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுப நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இதில் உறவினர்கள் பலரும் பங்கேற்றுள்ளனர். அதே நிகழ்ச்சியில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி தனது பெற்றோருடன் கலந்து கொண்டுள்ளார். பின்னர் அனைவரும் சிறுமியின் பாட்டி வீட்டில் தங்கியுள்ளனர். மாலை நேரத்தில் 15 வயது சிறுமி வீட்டிலிருந்து கடைக்கு சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் அந்த சிறுமி வீட்டிற்கு திரும்பாமல் இருந்துள்ளார். உடனே பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சல்லடை போட்டு ஊர் முழுவதும் தேடியுள்ளனர். அப்போது தோட்டத்து பகுதியில் சிறுமி காயங்களுடன் கிடந்துள்ளார். அங்கு அவரின் கோலத்தை பார்த்து பெற்றோர் பதறி துடித்துள்ளனர். மயக்க நிலையில் கிடந்த சிறுமியிடம் விசாரித்ததில் தனக்கு நேர்ந்த கொடூரத்தை கூறியுள்ளார். தனியாக சென்ற பெண்ணை 8 பேர் கும்பல் கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். அதை கேட்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். இதனையடுத்து சிறுமியை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து சிறுமியின் சார்பில் அவரது பெற்றோர் திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கிருந்து தடயங்களை சேகரித்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் செல்போன் டவர் லொகேஷன் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் குற்றவாளிகளை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 2 பேரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்து வருகின்றனர். விரைவில் அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்வோம் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுப நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற 11ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் செய்யாறு பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடூரச் செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கூண்டோடு கைது செய்து கடும் தண்டனை வழங்க போலீசார் வழிவகை செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.